இப்போ பல்லு எடுக்க போறீங்க அப்படின்னா நான் சொல்ல போற 5 டிப்பையும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். நீங்க பல்லு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு வாரத்துக்கு நீங்க அந்த ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இது ரெண்டையும் அவாய்ட் பண்ணிடணும். பல்லு எடுத்தீங்க அப்படின்னா அதை 24 ஹவர்ஸ்க்கு ப்ளோ பண்றது, விசில் அடிக்கிறது, நம்ம அந்த ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சுறது, இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ணக்கூடாது. நம்ம வாயில அந்த பல்லு எடுத்ததுக்கு அப்புறமா காட்டன் பெல்லட் வச்சு அனுப்புவாங்க. அதை வந்து ஒரு 1 or 2 hours மினிமம் அந்த கிளாட் நல்லா ஆகிற வரைக்கும் நல்லா டைட்டா கடிச்சு வச்சிருக்கணும். எச்சு வந்தாலும் முழுங்கிக்கணும். அடுத்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 டேஸ்க்கு ஹார்டான ஃபுட்டையோ இல்லை ரொம்ப ஸ்பைசியான ஃபுட்டையோ இல்லை கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணணும். பல்லு எடுத்து அந்த அடுத்த ஒரு வாரத்துக்கு அந்த இடத்துல நார்மலாக ப்ரஷ் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்த மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு மற்ற இடத்த நார்மலாக ப்ரஷ் பண்ணிக்கலாம். அந்த எடுத்த இடத்துல வந்து வெதுவெதுப்பான தண்ணியில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா காகுல் பண்ணிக்கலாம். பல்லு எடுத்ததுக்கு அப்புறமா உங்க டென்டிஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு கோர்ஸ் ஆஃப் டேப்லெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. 3 நாள்னா 3 நாள், 5 நாள்னா 5 நாள், ஒரு வாரம்னா ஒரு வாரம். இந்த கோர்ஸை வந்து கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு வாரத்துக்கு அப்புறமா ஒரு ரிவ்யூ உங்க டென்டிஸ்ட் கிட்ட கண்டிப்பாக நீங்க போய் பார்க்கணும்.